செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவியா? டாக்டர் ஐயா கடும் கண்டனம். பேரன்பிற்குரிய தோப்பில் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க வேளாமூர் கார்த்திக். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல் ஐகானை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம். ஜெயில இருந்து முந்தா நாள் வெளியே வந்த ஜாமீன்ல, நிபந்தனை ஜாமீன்ல வெளியே வந்த தியாகி, என்ன தியாகி, ஊழல் செய்து சிறைக்கு சென்று திரும்பிய தியாகி செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவியை கொடுத்து கௌரவிச்சிருக்கு திமுக. இந்த கொடுமை தமிழ்நாட்டை தவிர வேற எந்த மாநிலத்திலையும் நடக்கா. இதற்குத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தமிழக போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் கடும் கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறார். செந்தில் பாலாஜி ஏதோ சமூக நீதி போராட்டம் நடத்தி, சாராய ஒழிப்பு போராட்டம் நடத்தி ஜெயிலுக்கு போகல. ஊழல் குற்றச்சாட்டுல கைதாகி ஜெயிலுக்கு போய் ஜாமீன்ல வெளிவந்திருக்கிறார். அவரு ஜெயில இருக்கிறப்பவே துறையில்லாத அமைச்சராக இருந்த போதே இவர் சாட்சியங்களை கலைத்து விடுவார் என்று நீதிபதிகள் சொன்ன காரணத்தினால அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தவர். துறையில்லாத அமைச்சரா ஜெயில இருக்கிறப்ப இவர் சாட்சியை கலைத்திடுவார்னா, இப்ப நிபந்தனை ஜாமீன்ல வெளிவந்திருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி ஒரு துறையினுடைய அமைச்சரா, அதுவும் அமைச்சரவையில 3வது இடத்துல இருக்கிறப்ப அவர் சாட்சியை கலைக்க மாட்டாரா? இன்னொரு பக்கம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜியை எப்படி வரவேற்கிறாரு? தியாக திருவுருவே, தியாக மறு உருவேன்னு வரவேற்கிறாரு. இப்படி வரவேற்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்குக்கின் கீழ் வரக்கூடிய காவல்துறை எப்படி செந்தில் பாலாஜி மீதான வழக்கில் உரிய விசாரணை நடத்துவாங்க? இன்னொரு பக்கம் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்றாரு, செந்தில் பாலாஜியை போல சட்ட போராட்டத்தை நடத்தியவர்கள் யாரும் இல்லை. யாரும் தொடுத்த வழக்கில், திமுக தொடுத்த வழக்கில் கைதாகி போயிட்டு வந்த செந்தில் பாலாஜி. இப்படி சட்டத்துறை அமைச்சரே இவரை உச்சி முகந்து வரவேற்கிறாரே, எப்படி சட்டம் தன் வேலையை செய்யும்னு அச்சமா இருக்காதா? இப்படி குற்றவாளியாக இருக்கக்கூடியவருக்கு ஒட்டுமொத்த அரசாங்கமும் ஒத்துஊதிக்கிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி அமைச்சரா பொறுப்பேற்பதற்கு சட்ட ரீதியான தடை இல்லை. ஆனால் தார்மீக ரீதியாக அந்த அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜியை கொடுக்கலாமா? தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் இளிச்சவாய்கள் என்று நினைச்சுக்கிட்டு செந்தில் பாலாஜிக்கு, ஒரு ஊழல்வாதிக்கு இப்படியான அமைச்சர் பதவியை தூக்கி கொடுத்திருக்கு திமுக என்கின்ற குற்றச்சாட்டை டாக்டர் ஐயா அவர்கள் முன்வைத்திருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி அமைச்சராக பொறுப்பேற்பதன் மூலமாக அமலாக்கத்துறையை ஏமாற்றுகிறார், தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுகிறார். திமுக தமிழர்களுக்கு துரோகம் செய்யுது. ஊழல்வாதியை அமைச்சரவையில் சேர்த்த காரணத்தினால் திமுக முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்க முயற்சித்து தோற்க போகிறது. நன்றி.